எப்படி இருந்தது? எனக்கு இது பழக்கப்பட்ட ஒண்ணுதான். அது ஒன்றும் இதா தெரியல. பட் ஆடியன்ஸ் தான் நம்ம இடைப்பட்ட காலங்கள்ல கொஞ்சம் சினிமா, கொஞ்சம் அரசியல் அது இதுன்னு இருந்து கொஞ்சம் மக்களோட நெருக்கம் இல்லாம இருந்துட்டோம். ஓகே. இப்ப அரசியல் கொஞ்சம் இல்லைங்கிறதுனால நிறைய நேரம் கிடைக்குது. ஓகே. இப்ப மக்களோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறோம். வேற ஓகே. ஒண்ணும் இல்ல. ஓகே. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கதாபாத்திரம் சொன்னப்ப நீங்க யோசிச்சீங்க, ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்றது இயக்குனர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. எதுக்காக அந்த யோசனை? இல்ல ஆக்சுவலா சீரிஸ் வந்து என்ன செட்டப்ல இருக்குன்னு எனக்கு தெரியாம இருந்தது. ஏன்னா நம்ம சீரியல்ஸ் பண்ணாம சினிமாவுக்கு வந்தோம். இப்ப சினிமா டு சீரியல் போக முடியாத சூழல். நம்ம அப்போ எனக்கு நான் வந்த காலகட்டத்துல சீரியல்ல இருந்து சினிமா வரவே முடியாதுன்னு ஒண்ணு இருந்துச்சு, ஒரு ஹிஸ்டரி இருந்தது. ஓகே. அதை நான் பிரேக் பண்ணேன். இல்ல வரலாம், ஒரு சிவாஜி, ஒரு சிங்கம், தலைநகரம் நடிச்சா எல்லாத்தையும் பிரேக் பண்ணலாம், நான் பிரேக் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நடிகரா இல்லைன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டா நம்ம வந்துட்டு இருக்கும்போது திரும்ப நம்ம சீரியல்ஸ் போக முடியாது. ஓகே. பட் நம்ம சீரிஸ் எப்படி இருக்கு, அதை வந்து சீரியல் மாதிரி பாக்குறாங்களா, இது என்னவா மக்களால் பார்க்கப்படுது, இண்டஸ்ட்ரி அதை எப்படி பாக்குதுன்னு எனக்கு அது ஒரு டைமிங் தேவைப்பட்டுச்சு. ஓகே. பட் இண்டஸ்ட்ரியில சீரிஸ் வந்து இட்ஸ் லைக் சினிமா. அவங்க அந்த சினிமாவை தான் எடுத்துக்கிறாங்க. ஓகே. சபிஸ்டிகேஷன் எல்லாமே வந்து சினிமாவோடய இருக்குது. சீரியல் அப்படி இல்லை. ஸோ அப்போ இது பண்ணுனா நமக்கு சினிமா வாழ்க்கை பாத்தீங்கன்னா அது இல்லை, இது இன்னும் குரோ தான் ஆகுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்